வணக்கம். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மெனி vs மோர். வாட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மெனி அண்டு மோர்? இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்களேன். ஐ ஹாவ் many books. I have many books. இப்படி சொல்லணுமா? இல்லை I have more books. Sorry, more books. இப்படி சொல்லணுமா? இந்த ரெண்டு சென்டென்ஸில் இதில் எது கரெக்டு, எது ராங்கான ஆன்சர் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? many vs more. மெனி அப்படின்னா பல அப்படின்னு அர்த்தம். மெனின்னா என்னங்க அர்த்தம்? பல. இந்த இடத்துல அழைச்சிட்டுங்களா? மெனி பாருங்க. மெனி அப்படின்னா அதுக்கு தமிழில் பல அப்படின்னு அர்த்தம். ஓகே, மெனின்னா பல. இந்த மெனியை கவுண்டபிள் நவுனுக்கு பயன்படுத்துவோம். எதுக்கு? கவுண்டபிள் நவுன். எதெல்லாம் கவுண்டபிள் நவுன்? நம்மளால் எண்ணி சொல்லக்கூடிய பொருள்கள் அனைத்துமே கவுண்டபிள் நவுன் தான். கவுண்டபிள் நவுனை நம்ம சிங்குலராகவும் சொல்லலாம், ப்ளூரல்லையும் சொல்லலாம். அப்போ எதெல்லாம் நம்ம ப்ளூரலில் சொல்ல முடியுமோ அது எல்லாமே கவுண்டபிள் நவுன். இப்போ பாருங்கள், புக்கு, புக்குன்னு சொல்லலாம். புக்ஸ் அப்படின்னு புக்கோட எஸ் சேர்த்தும் சொல்லலாம். ஏன்னா புக்கை நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும்ல. அதுபோல் பென்ஸு. ஓகே, வேறு என்ன சொல்லலாம்? நிறைய என்ன, ட்ரீஸு, கப்ஸு, பால்ஸு. இந்த மாதிரி எண்ணி சொல்லக்கூடிய பொருள்கள் அனைத்தும் நம்ம சொல்லணும் அப்படின்னா மெனி வச்சு தான் நம்ம சொல்லணும். ஓகே, இப்போ மெனி அப்படின்னா அதுக்கு அர்த்தம் பல அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இதையே மோர் சொல்ல போகிறோம். இதே என்ன சொல்ல போகிறோம்? மோர். மோர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எழுதுகிற பாருங்க. மோர் அப்படின்னா மேலும் அப்படின்னு அர்த்தம். மோர் அப்படின்னா மேலும் தேவை, மேலும் இல்லைன்னா அதிகப்படியான, அதிகமான அப்படி சொல்லிக்கலாம். ஓகே, அப்போ மோர் அப்படின்னா மேலும் இல்லைன்னா அதிகப்படியான, இல்லை அதிகமான அப்படின்னு அர்த்தம். ஓகே, புரியுதுங்களா? இது மோர் பார்த்திங்கன்னா அன்கவுண்டபிள் நவுனுக்கு மேக்சிமம் வரும். அன்கவுண்டபிள் நவுன்னா என்ன? எண்ணி சொல்ல முடியாத பொருள். எதெல்லாம் எண்ணி சொல்ல முடியாத பொருள்? சுகர், ஆயில், சாண்டு. ஓகே, இதெல்லாம் என்ன பண்ண முடியாது, நம்மளால் எண்ணி சொல்ல முடியாது. இப்போ எதெல்லாம் எண்ணி சொல்ல முடியாத, ப்ரெட்டு, கேக்கு, இதெல்லாம் கவுண்டபிள் நவுன்லேயும் வரும், அன்கவுண்டபிள் நவுன்லேயும் வரும். கேக்கு, ப்ரெட்டெல்லாம். அப்போ எண்ணி சொல்ல முடியாத பொருள்களை நம்ம மோர் வச்சு தான் சொல்லணும். அதையே கவுண்டபிள் நவுனுக்கும் மோர் வரும். ஓகே, அப்போ மெனி கவுண்டபிள் நவுனுக்கு மட்டும்தான் வரும். மோர் கவுண்டபிள் நவுனுக்கும் வரும், அன்கவுண்டபிள் நவுனுக்கும் வரும். எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஓகே, அப்போ மெனின்னா பல அப்படின்னு அர்த்தம், மோர்னா மேலும், இன்னும் அதிகமாக அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் எழுதிட்டுங்களா? பாருங்கள், சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். பல பேர் பார்ட்டியில் கலந்துக்கிட்டாங்க. பல பேர் பார்ட்டியில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். இதை எப்படி சொல்லலாம்? பல பேர் அப்படின்னா மெனி, பல அப்படின்னா மெனின்னு தானே சொன்னோம். இப்போ மெனி பீப்புள், மெனி பீப்புள் என்ன செஞ்சுக்கிட்டாங்க? கலந்து கொண்டார்கள், பார்ட்டியில் கலந்துக்கிட்டாங்க.
அப்போ பார்ட்டிசிபேட் சொல்லலாம், இல்லைனா பார்ட்டியில் வந்தாங்க, பார்ட்டிக்கு வந்தாங்க, நிறைய பேர் பார்ட்டிக்கு வந்தார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, கேம், மெனி பீப்புள் கேம், பல பேர் வந்தாங்க. எங்கே வந்தாங்க? பார்ட்டிக்கு. அப்போ டு த பார்ட்டி. ஓகே, இதே கலந்துக்கிட்டாங்கன்னு வேணால் சொல்லலாம், பார்ட்டிசிபேட்டட்னு சொல்லுவோம். பேட்டட் ஏன்னா பாஸ்ட் டென்ஸில் முடிஞ்சு போச்சு இல்லை. ஓகே, அப்போ பல பேர் பார்ட்டிக்கு வந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும்னா மெனி பீப்புள். இந்த இடத்துல பீப்புளுங்கிறது கவுண்டபிள் நவுன். எத்தனை பேர் நம்மளால் எண்ணி சொல்ல முடியும் இல்லைங்களா? அதுதான் மெனி பீப்புள் கேம் டு த பார்ட்டி. பார்ட்டிக்கு பல பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதோட முக்கியமான பாயிண்ட் என்ன? மெனி அப்படின்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் கவுண்டபிள் நவுன். அதாவது அதிக எண்ணிக்கையில் இருக்கும்போது தான் நம்ம மெனி சொல்லுவோம். அப்போ அந்த பார்ட்டியில் எண்ண முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு நிறையா பேர் இருந்தால் மட்டும்தான் நம்ம மெனி யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ அவகிட்ட நிறையா புக்ஸ் வச்சுருக்கா, இல்லை பல புக்ஸ் வச்சுருக்கா அப்படின்னு சொல்ல போகிறோம். அதை எப்படி சொல்லலாம்? ஷீனா அவ. வச்சிருக்கிறது அப்படிங்கிறதுல ஹாவ் ஹேஸ் வரும். ஷீ வந்திருக்கிறதுனால ஹேஸ். ஷீ ஹேஸ் மெனி புக்ஸ். அவள் வந்து பல புக்ஸு வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்கிறோம். ஷீ ஹேஸ் மெனி புக்ஸ். அவள் நிறையா புக்ஸு வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இல்லைன்னா பல. நம்ம நிறையானே சொல்லி நம்ம பழகிக்கிட்டோம். என்கிட்ட பல பொருள் இருக்குது, இன்னும் என்கிட்ட பல புத்தகங்கள் இருக்குது, என்கிட்ட பல பேனாக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான் மெனி. இப்போ புக்ஸுங்கிறது கவுண்டபிள் நவுன். கவுண்டபிள் நவுனை தான் நம்மளால் சிங்குலர்லேயும் எழுத முடியும், ப்ளூரல் ஃபார்ம்லேயும் எழுத முடியும். ஓகே, இப்போ அடுத்து பாருங்கள். நிறையா குழந்தைங்க கிரவுண்டில் விளையாடுறாங்க, பல குழந்தைகள் கிரவுண்டில் விளையாடுறாங்கன்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம்? many children are விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறோம் நிறையா குழந்தைங்க அங்கே விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மெனி சில்ட்ரன் ஆர் பிளேயிங். ஏன்னா இப்போ பார்க்குற நிமிஷம் அந்த குழந்தைங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. மெனி சில்ட்ரன் ஆர் பிளேயிங். எங்கே விளையாடுறாங்க? இன் த ப்ளே கிரவுண்டு. அவங்க வந்து ப்ளே கிரவுண்டில் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. நிறையா குழந்தைங்க ப்ளே கிரவுண்டில் விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு சொல்கிறோம். இப்போ சில்ட்ரன் அவங்கள என்ன செய்யலாம்? நம்ம ஒரு குழந்தை, 2 குழந்தை, 3 குழந்தை அப்படின்னு சொல்லி நம்மளால் எண்ணி சொல்ல முடியும் இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி எண்ணி சொல்லக்கூடிய கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி மெனி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். நான் வந்து பல இடங்களில், இந்தியாவில் நான் பல இடங்களில் நான் சுற்றி பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்ல போகிறோம். சுற்றி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்ல போகிறோம். இப்போ பாருங்கள். ஐ ஹாவ் விசிட்டட். இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. ஐ ஹாவ் விசிட்டட், நான் பார்த்துருக்கேன். மெனி பிளேசஸ், என்னத்தை பார்த்துருக்கேன்? மெனி, பல இடங்களை. மெனி பிளேசஸ். பிளேஸுங்கிறது இடம், இடங்கள், நிறைய இடங்கள், ஒன்றுக்கு மேலே நம்ம நிறையா பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அதான் பிளேசஸ். ஐ ஹாவ் விசிட்டட் மெனி பிளேசஸ் இன் இந்தியா. நான் இந்தியாவில் பல இடங்களை நான் பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல பிளேசஸ்ங்கிறது கவுண்டபிள் நவுன், அதனால் நம்ம மெனி ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள். They have many cows.
கவ் அப்படின்னா பசுமாடு, கவுஸ்னா நிறைய, பல. அப்போ அவங்க வந்து நிறைய நிறைய பசுமாடுகள் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நிறைய பசுமாடுகள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கவ்வை வந்து நம்மளால் எண்ணி சொல்ல முடியும், அதனால் மெனி யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். பல பேர் காலையில் காஃபி குடிக்கிறாங்க, இல்லை டீ குடிக்க விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். பல பேர் காலையில் டீ குடிக்க விரும்புகிறாங்க, இல்லை காஃபி குடிக்க விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்ல போகிறோம். இப்போ பல பேர் அப்படின்னா, பல அப்படின்னா நம்ம என்ன சொல்லிருக்கோம், மெனி. மெனி பீப்புள் விரும்புகிறாங்க. லைக் என்னத்தை விரும்புகிறாங்க, குடிக்க. லைக் டு ட்ரிங்க். நிறைய மக்கள், பல மக்கள் குடிக்க விரும்புகிறாங்க. எதை குடிக்க விரும்புகிறாங்க, காஃபி இல்லைன்னா டீ, என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், காஃபி ஆர் டீ. மெனி பீப்புள் லைக் டு ட்ரிங்க் காஃபி. எப்போ, இன் த மார்னிங். இப்போ காலை நேரங்களில் நிறைய பேர் டீ குடிக்கிறதுக்கு விரும்புகிறாங்க, இல்லைன்னா காஃபி குடிக்க விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, புரியுதுங்களா? அப்போ பீப்புளுங்கிறது கவுண்டபிள் நவுன், அதனால் மெனி யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள். அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்கள்லாம் கிடையாது, அவனுக்கு பல ஃப்ரெண்ட்ஸுங்கள்லாம் இல்லை அப்படின்னு சொல்ல போகிறோம். இப்போ ஹீ டசன்ட் have. he have many friends அப்படின்னா அவங்க வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸு வச்சுருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு இல்லைன்னு சொல்ல போகிறோம், அதனால தான் டசன்ட் சேர்த்துருக்கோம். ஓகேங்களா? he doesn't have. ஏங்க ஹேவ் சொல்லலை அப்படின்னா, நம்ம டசன்ட் சேர்த்துருக்கிறதுனால நம்ம அங்கே ஹேவ் சொல்லலை, சாரி ஹேஸ் சொல்லலை. ஓகேங்களா? he doesn't have many friends. அவருக்கு பல நண்பர்கள் கிடையாது, அவர்கிட்ட இல்லை, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்குலாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். he doesn't have many friends. ஓகே, இப்போ இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸுங்கிறது ப்ளூரல் ஃபார்ம். ஃப்ரெண்டு, ஒரு ஃப்ரெண்டு, ரெண்டு ஃப்ரெண்டுன்னு எண்ணி சொல்ல முடியும், அதனால் நம்ம மெனி யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ மெனி எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னா நல்லா கவனிங்க. கவுண்டபிள் நவுன், எந்தெந்த நவுனெல்லாம் நம்மளால் எண்ணி சொல்ல முடியுமோ அதுக்கு மெனி யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ அடுத்தது மோர் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். மோர் அப்படின்னா மேலும், இன்னும் அதிகமாக அப்படிங்கிற இடத்துல மோர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம எழுதியிருக்கிறது அன்கவுண்டபிள் நவுன். எதெல்லாம் நம்மளால் எண்ணி சொல்ல முடியாதோ அதுக்கு தான் நம்ம எழுதியிருக்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பாருங்களேன். ஐ நீட் மோர் வாட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம ஏற்கனவே தண்ணி குடிச்சிட்டோம், எனக்கு இன்னும் தேவைப்படுது, இன்னும் அதிகமாக தேவைப்படுது. ஓகே, இப்போ தண்ணி கொண்டாந்து நம்ம கொடுத்துருப்போம், அவங்க நம்ம குடிச்சிருவோம், நமக்கு இன்னும் தண்ணி தேவைப்படுது இல்லைங்களா? அப்போ அந்த இடத்துல மோர் சேர்த்துக்கணும். அந்த இடத்துல மோர் சேர்த்துக்கணும். ஏன்னா மேலும், எனக்கு மேலும் தண்ணி தேவைப்படுது அப்படின்னு நம்ம அந்த இடத்துல சொல்கிறோம். அப்போ ஐ நீட் மோர் வாட்டர், அப்போ அந்த இடத்துல மோர் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, வாட்டருங்கிறது அன்கவுண்டபிள் நவுன். நம்மளால் ஒரு தண்ணி, ரெண்டு தண்ணி, மூணு தண்ணின்னு தண்ணியை எண்ண முடியாது, அதுவும் பார்த்துக்கணும். அப்போ அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி மோர் தான் யூஸ் பண்ணணும், மெனி யூஸ் பண்ணிடக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள். தே நீட் மோர் சுகர். அவங்களுக்கு சுகர் வந்து இன்னும் தேவைப்படுது, இன்னும் அதிகமாக தேவைப்படுது. சுகர் வந்து அவங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது. இப்போ சுகர் வந்து காஃபியில் போட்டிருப்போம், காஃபியில் என்ன செஞ்சுருப்போம், போட்டு தான் கொண்டு போய் டீயோ காஃபியோ ஏதோ ஒன்று கொண்டு போய் கொடுப்போம். அவங்க இன்னமும் சுகர் கேட்பாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லலாம், ஐ நீட் மோர் சுகர், எனக்கு இன்னும் வந்து சுகர் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறது தான் அந்த மோர். ஓகே, அப்போ அவங்களுக்கு சுகர் வந்து தேவைப்படுது.
அதிகமாக தேவைப்படுது, இல்லை மேலும் அவங்களுக்கு இன்னும் சுகர் தேவைப்படுது. ஏன்னா சுகரை ஏற்கனவே நம்ம ஆட் பண்ணிட்டோம், அந்த சுகர் அவங்களுக்கு பத்தலை, அதனால் மேலும் எனக்கு தேவை அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ சுகருங்கிறதும் ஒரு அன்கவுண்டபிள் நவுன், அதனால் மோர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஹீ நீட்ஸ் மோர் ஆயில். இங்கே ஏன் நீட்ஸ்னு சேர்த்துருக்கோம் பாருங்கள், இதுக்கெல்லாம் நீடுன்னு சேர்த்துருக்கோம், ஆனால் இந்த இடத்துல மட்டும் எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஐ, வி, யூ, தே இவங்கெல்லாம் சப்ஜெக்டாக வந்தால் வேர்பு ஒன்று மட்டும் போட்டால் போதும். ஹீ, ஷீ, இட்டு இவங்கெல்லாம் சப்ஜெக்டாக வந்தாங்கன்னா வேர்பு கூட எஸ்ஓ இல்லை இஎஸ்ஓ இல்லை ஐஇஎஸ்ஓ ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோமோ, அதனால தான் நம்ம எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, சின்ன சின்ன விஷயங்களும் நீங்கள் நல்லா கவனிக்கணும். இங்கே ஏன் என்ன நீடு மட்டும் போட்டிருக்காங்க, இங்கே நீட்ஸ்னு போட்டிருக்காங்களே அப்படின்னு நல்லா கவனிக்கணும். ஓகேங்களா, ஹீ நீட்ஸ் மோர் ஆயில். அவர்கிட்ட ஏற்கனவே கொஞ்சம் ஆயில் இருக்கும், சமைக்கிறது கொஞ்சம் ஆயில் இருக்கும், ஆனால் அந்த ஆயில் அவருக்கு பத்தலை, அதனால் அவருக்கு இன்னும் மேலும் அவருக்கு ஆயில் தேவைப்படுது, அதனால தான் ஹீ நீட்ஸ் மோர் ஆயில் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஆயிலுங்கிறது அன்கவுண்டபிள் நவுன், அதனால் மோர் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்கள். டூ யூ வாண்ட் மோர் ரைஸ். டூ யூ வாண்ட் மோர் ரைஸ், நம்ம ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். ஓகே, அப்போ சாப்பாடு வந்து பரிமாறுறவங்க நம்ம என்ன கேட்பாங்க, உங்களுக்கு இன்னும் ரைஸ் வேணுமா அப்படி தான் கேட்பாங்க அவங்க. அந்த இடத்துல அப்போ மேலும் ரைஸ் வேணுமா, இன்னும் அதிகமாக ரைஸ் வேணுமா அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ டூ யூ வாண்ட் மோர் ரைஸ், உங்களுக்கு இன்னும், ஆனால் அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, ஏற்கனவே நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம், சாப்பாடு கொடுத்துட்டோம், அவங்களுக்கு மேலும் தேவையா அப்படின்னு கேட்குறோம். இப்போ டூ யூ வாண்ட் மோர் ரைஸ், உங்களுக்கு மேலும் உங்களுக்கு ரைஸ் வேணுமா அப்படின்னு கேட்குறோம். ஓகே, டூ யூ வாண்ட் மோர் கர்ட், டூ யூ வாண்ட் மோர் சாம்பார், இப்படி நம்ம இன்னும் என்ன வேணுமோ. டூ யூ வாண்ட் மோர் சப்பாத்தி. ஓகேங்களா, சாரி, சப்பாத்தி கூட நம்ம எண்ணி சொல்லலாம், பட் இந்த இடத்துல பாருங்கள், அதை தான் நான் லாஸ்ட்டாக சொல்லணும்னு பார்த்தேன், அது இங்கே இப்போவே வந்துருச்சு. டூ யூ வாண்ட் மோர் ரைஸ், இந்த ரைஸுங்கிறது அன்கவுண்டபிள் நவுன். இதையே டூ யூ வாண்ட் மோர் சாம்பார், சாம்பாரே நம்மளால் எண்ண முடியாது, அது ஓகே தான். டூ யூ வாண்ட் மோர் சப்பாத்தி, சப்பாத்தி நம்ம எண்ணலாம், ஒரு சப்பாத்தி, 2 சப்பாத்தி, 3 சப்பாத்தின்னு எண்ணலாம். இப்போ தானே நீங்கள் சொன்னீங்க கவுண்டபிள் நவுன்னா மெனி போடணும், இது அன்கவுண்டபிள் நவுன் தானே அப்படின்னு கேட்பீங்க. நான் ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டேன், மோர் வந்து கவுண்டபிள் நவுனுக்கும் வரும், அன்கவுண்டபிள் நவுனுக்கும் வரும். இப்போ இந்த இடத்துல கவுண்டபிள் நவுனுக்கு மோர் வருது அப்படின்னா, ஏற்கனவே சப்பாத்தி 2 கொண்டு போய் வச்சுட்டோம், ஏற்கனவே சப்பாத்தி அவங்களுக்கு வச்சுட்டோம், மேலும் உங்களுக்கு தேவையா அப்படின்னு கேட்குறோம். மேலும் உங்களுக்கு தேவையான்னு கேட்கும்போது நீங்கள் கட்டாயமாக மோர் தான் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த மோருங்கிறதுக்கு 2 மீனிங் இருக்குது, மேலும், இன்னும் அதிகமாக அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ டூ யூ வாண்ட் மோர் சப்பாத்தி, உங்களுக்கு மேலும் உங்களுக்கு சப்பாத்தி தேவைப்படுதா அப்படின்னு கேட்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். டூ யூ லைக் ட்ரிங்க் மோர் ஜூஸ். ஜூஸுங்கிறது அன்கவுண்டபிள் நவுன், மோர் சேர்த்துருக்கோம். ஓகே, ஜூஸ் ஏற்கனவே கொடுத்துட்டோம், அவங்க குடிச்சிருப்பாங்க, இன்னமும் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு திரும்ப கேட்குறோம். டூ யூ லைக் டு ட்ரிங்க், இன்னும் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆசையாக இருக்கா, ஜூஸ் குடிக்க, மேலும் உங்களுக்கு ஜூஸ் குடிக்க ஆசையாக இருக்கா. டூ யூ லைக் டு ட்ரிங்க் மோர் ஜூஸ். ஓகே, அப்போ மோருக்கு மீனிங் பார்த்துக்கோங்க, மேலும் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது, அதிகமாக அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது. இப்போ மோர் வந்து கவுண்டபிள் நவுனுக்கும் வரும், அன்கவுண்டபிள் நவுனுக்கும் வரும். அன்கவுண்டபிள் நவுன் ஓகே, கவுண்டபிள் நவுனுங்கிறது நம்ம ஏற்கனவே கொஞ்சம் அவங்கள்ட்ட இருக்குது, இன்னும் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்குறதுக்கும், இல்லை என்கிட்ட கொஞ்சம் இருக்குங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் சுகர் கொடுங்க, ஐ நீட் மோர் சுகர், என்கிட்ட கொஞ்சம் இருக்குது, ஆல்ரெடி ஐ ஹாவ் சம் சுகர், ஏற்கனவே நம்ம கொஞ்சம் சுகர் வச்சுருக்கோம், நமக்கு இன்னும் தேவைப்படுது, அப்போ அந்த இடத்துல ஐ நீட் மோர் சுகர் அப்படின்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள், இதில் இன்னுமே வந்து அன்கவுண்டபிள் நவுன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். கேன் ஐ கெட் மோர், கேன் ஐ கெட் மோர் டைம் டு ஃபினிஷ் த ஒர்க். என்ன அர்த்தம்? ஃபினிஷ் த ஒர்க், இந்த வேலையை முடிக்கிறதுக்கு எனக்கு மேலும் நேரம் கிடைக்குமா. இப்போ ஒரு ஒர்க் கொடுத்துருப்பாங்க ஆஃபீஸில், நம்ம அந்த வேலையை நம்ம முடிச்சிருக்க மாட்டோம்,
டைம் முடிஞ்சிருக்கும், எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுப்பீங்களா, மேலும் எனக்கு டைம் வந்து நீங்கள் கொடுக்குறீங்களா, அந்த வேலையை முடிக்கணுன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறோம். கேன் ஐ கெட் மோர் டைம்ஸ் டு ஃபினிஷ் த ஒர்க். ஓகே, இப்போ இந்த இடத்துல டைம்ங்கிறது அன்கவுண்டபிள் நவுன், அதனால தான் நம்ம மோர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே நமக்கு ஒரு டைம் கொடுத்துட்டாங்க, 1 மணி நேரத்தில் முடிங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே டைம் கொடுத்துட்டாங்க, அது நமக்கு பத்தலை. அப்போ மேலும் நமக்கு தேவைப்படுதுங்கும்போது மோர் தான் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஹீ இஸ் ஏர்னிங், அவன் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறான், மோர் மணி. அப்போ மணி இஸ் அ அன்கவுண்டபிள் நவுன், அதனால தான் மோர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹீ இஸ் ஏர்னிங் மோர் மணி, அவன் நிறையா பணம் சம்பாரிச்சிட்டு இருக்கான். எப்போ? இந்த வருஷம் அவன் நிறையா பணம் அவன் சம்பாரிச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அன்கவுண்டபிள் நவுனுக்கு மோர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த சென்டென்ஸோட நம்ம முடிச்சிக்கலாம். இங்கே மெனி யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கே மோர் யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கே மோர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ நீட் மெனி சேர்ஸ் ஃபார் த ஆடியன்ஸ், இங்கேயும் அதை சேர்த்துக்கலாம், ஃபார் த ஆடியன்ஸ் இங்கேயும் சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேங்களா, இப்போ இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ரெண்டுமே சேர் இன்னும் தேவைப்படுதுன்னு தான் சொல்கிறோம். இப்போ எந்த சுச்சுவேஷனில் மெனி சொல்லணும், எந்த சுச்சுவேஷனில் மோர் சொல்லணும் அப்படின்னா நல்லா கவனிங்க. மெனிங்கிறது லார்ஜ் நம்பர் ஆஃப் சேர்ஸ், அதாவது எண்ணில் அடங்கா சேர்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா ஐ நீட் மெனி சேர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கோங்க. ஓகே, இதே ஐ நீட் மோர் சேர்ஸ் அப்படின்னா நம்மள்ட்ட கொஞ்சம் சேர் இருக்குது, மேலும் நமக்கு சேர் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போது ஒன்று நம்மள்ட்ட இருக்குது, இன்னும் அதிகமாக நமக்கு தேவைப்படுது அப்படின்னா அது கவுண்டபிள் நவுனாக இருந்தாலும் சரி தான், அன்கவுண்டபிள் நவுனாக இருந்தாலும் சரி தான். நம்மள்ட்ட கொஞ்சம் இருக்குது, இன்னும் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா மோர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சேருங்கிறது கவுண்டபிள் நவுன் தான், இதுவும் கவுண்டபிள் நவுன் தான், சேர்ஸ். ஆனால் கவுண்டபிள் நவுனுக்கு மெனியும் யூஸ் பண்ணியிருக்கோம், அதே கவுண்டபிள் நவுனுக்கு மோரும் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல மோர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம பேசுகிற சுச்சுவேஷனை பொறுத்து தான் மெனி சொல்லணுமா மோர் சொல்லணுமாங்கிறது. மோர் சொன்னீங்கன்னா உங்கள்கிட்ட கொஞ்சம் சேர் இருக்குது, அந்த சேர் பத்தலை, இன்னும் மேலும் கேட்குறீங்கன்னு அர்த்தம். அதே ஐ நீடு மெனி சேர் சொன்னீங்கன்னா உங்கள்கிட்ட சேர் இருக்கோ இல்லையோ அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை, உங்களுக்கு நிறையா சேர் வேணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இங்கே பாருங்கள், ஐ நீட் மோர் இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷனுங்கிறது அன்கவுண்டபிள் நவுன். எனக்கு சில தகவல் எனக்கு தெரியுது, எனக்கு இன்னமும் மேலும் எனக்கு சில தகவல்கள் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மோரை வந்து கவுண்டபிள் நவுனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அன்கவுண்டபிள் நவுனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மெனி வந்து ஒன்லி கவுண்டபிள் நவுனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.